வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு குறித்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் பொறுப்பாளர் அவர்களுடைய அவசர ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்த ஏற்பாடு செய்து அந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னருமை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து எங்களுடைய PRO நிக்கில் முருகன் மூலமாக இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னருமை பத்திரிகை துறை நண்பர்களே, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது நானும் ஒரு பத்திரிகையாளன். நானும் டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையின் ஆசிரியராக அத்தனை ஆண்டுகள் பணியாற்றியவன். குரல் டிவி என்ற ஒரு இன்றைக்கி ஒரு நெட்டில் ஒரு டிவி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு இதாக முதல்ல ஒரு பயணீராக அதை தொடங்கினேன். அந்த குரல் டிவி இன்று வரைக்கும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேங்கிறத விட நான் விளம்பரம் யார்ட்டையும் கையை நீட்டி வரைக்கும் வராங்கள பாருங்கள். ஆனால் கொள்கையை விடாமல் இத்தனை ஆண்டு நடத்தினேன். அந்த பத்திரிகையாளனா, ஊடகத்துறையை சார்ந்தவனா, உங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். உங்களிடத்தில் நான் மரியாதையாகத்தான் இருப்பேன், மரியாதையாகத்தான் பேசுவேன், உங்களை நான் மரியாதையாகத்தான் நடத்துவேன். 11:45 மணிக்கு உங்களை வர சொல்லி 12 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னால் எந்த விதமான டிசிப்ளின் யாரும் தவறிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த கூட்டம் இந்தி பிரச்சார சபாவில் நடக்கிறதா இருந்தது. ஆனால் அங்கே பத்திரிகையாளர் அதிக பேர் வருவார்கள், நீங்கள் 10 பேரை டிவியை மட்டும் கூப்பிட்டா பத்தாது என்று என்னுடைய PRO சொன்ன காரணத்தால் உடனடியாக இடத்தை இங்கே மாற்றி நேற்று மாலை முடிவு செய்து நீங்கள் இங்கே வரீங்கன்னு உங்களுக்காக இந்த இடத்த வச்சு எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் தான், ஒரு 40 பேர் இவங்கள்ட்ட நான் ஆலோசனை பண்ணால் போகிறோம். ஆனால் உங்களுக்காக தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் எங்கள் கட்சியில் ஆக்சுவலாக நான் சட்டமன்ற தேர்தலே பிரதானம், நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவோம் நிதானம்னு சொன்ன பிறகும் இந்த தேர்தலில் இந்த சூழ்நிலையெல்லாம் மீறி நாங்கள் விருப்ப மனு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் இன்னும் சில பேர் விரும்பிய காரணத்தால் அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இது பண்ணுறதுக்கு தான் இந்த கூட்டத்தை இது பண்ணேன். அவங்களும் சில பேர் அவங்களோட விருப்பத்தை தெரிவித்தாங்க, விருப்ப மனுவோடு வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் அவங்க சில பேர் விருப்ப மனு கொடுக்குற ஒரு பண சொத்துக்கு சில பேர்கிட்ட மட்டும் நான் மனு வாங்க போகிறேன். அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். மனு வாங்கிட்டு நான் பேசணுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம், கண்டினியூட்டி இருக்கும். இல்லை பேசிட்டு மனு வாங்கிட்டு அப்புறம் கேள்வி கேட்குறீங்களா? ரெடி. இப்பொழுது எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில பேர்கிட்ட மட்டுமே வாங்குற, மற்றவங்களாம் அப்புறம் வாங்கிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. டிவியில் எல்லாரோட இதையும் போட மாட்டாங்க, அவ்வளோ நேரம் டைம் எடுப்பாதுன்ற காரணத்துக்கு யாரும் இன்னும் தவறாக எடுத்துக்காதீங்க. முக்கியமானவர்களை மட்டும் கொஞ்சம் பேர் வாங்கிக்கிறேன். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலராக நான் அன்று தாயக மறுமலர்ச்சி கழகம் நடத்திய காலத்திலிருந்து அன்று தொட்டு இன்று தொட்டு என்னுடைய டி ராஜேந்தர் மன்றத்தின் தொண்டனாக தூணாக இருக்கக்கூடிய தம்பி மேகநாதன் அவர்கள் காஞ்சியிலே நம்முடைய காஞ்சி மாவட்டத்திலே ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலே போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை வழங்குகின்றார். ஓகே ஓகே ஓகே, நன்றி. முரளி இந்த தலைமை வாங்கிக்கிங்க. அடுத்தது லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செயலாளர் திரு துரை அவர்கள் ராமநாதபுரம் தொகுதிக்கும் சிவகங்கை தொகுதியிலும் போட்டியிட விரும்புவதற்கான விருப்ப மனுவை தருகின்றார். கைத்து போட்டு கழகத்தின் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளரும் கோவை மண்டலத்துடைய அந்த கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கோவை சார்லஸ் அவர்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை தருகின்றார்.
மற்றும் இன்ற தலைநகரத்தின் அடையாளமாக தலை தூக்கி நிற்கக்கூடிய வடசென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் KG சுரேஷ் அவர்கள் வடசென்னை மாவட்டத்திலே போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை தருகின்றார். ஓகே. அதே போல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் 18 சட்டமன்ற தொகுதி நடக்கின்றது. அதில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் போட்டியிட விரும்புகிறார் என்பதற்கான வேட்பு மனுவும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. பத்திரம்பா. செயலாளர் பொறுப்பாளர் தம்பி கௌரி சங்கர் ஈரோடில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுக்கின்றார். பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் சிதம்பரத்தும் நாடாளுமன்றத்தின் தொகுதியாக போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தெரிவித்து அங்கே இருவர் நம்முடைய அரியலூர் வினோத் அவர்கள் இந்த விருப்ப மனுவை தருகின்றார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் சார்பில் போட்டியிடுவதற்காக நம்முடைய திருச்சி மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் நம்முடைய நண்பர் மரியா கருப்பையா இப்பொழுது இந்த விருப்ப மனுவை தருகின்றார். கடலூர் நாடாளுமன்றத்தின் சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்பப்பட்டு சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கும் இருவரை தேர்ந்தெடுத்து போட்டியிட விரும்புவதாக சிதம்பரம் எங்களுடைய கடலூர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி ஆனந்த் அவர்கள் இந்த விருப்ப மனுவை தருகின்றார். தஞ்சை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியின் சார்பில் போட்டியிடுவதற்காக நம்முடைய தஞ்சாவூர் ஜெயராஜ் அவர்கள் இந்த விருப்ப மனுவை தருகின்றார். நான் பிறந்தவன் மயிலாடுதுறை சார்பிலே போட்டியிடுவதற்காக மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் போட்டியிட நண்பர் செங்குட்டுவன் தந்த விருப்ப மனுவை தருகின்றார். ஓகேப்பா. இது பேர் என்ன? ஓகே. பாரதி மற்றவர்கள் எல்லாரும் தர்மபுரிக்கு மற்றவர்கள் மறுபடியும் வாங்கிக்கிறேன். புதுவை மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய பாரதிக்கு நன்றி. ஓகே. மதுரையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். காசி. ஓகே. அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கு, என்னுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அரசியலிலே அறிவாளி, உழைப்பாளி, போராளி, போராடி கொண்டு தான் இருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் ஆகிவிடுவார்கள் ஏமாளி. கோணல் புத்தி படைத்தவர்கள் அவர்களை ஆக்கி காட்ட பார்ப்பார்கள் கோமாளி. ஏகாதிபத்தியத்துடைய ஏவலாளி, கயவர்கள் கூட்டத்தின் காவலாளி, ஊழலிலே பெருத்த பெருச்சாளி. இன்று இவர்களெல்லாம் தான் அரசியலிலே பெரும் முதலாளி. இதுதான் இன்றைய யதார்த்தம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக இரண்டும் தான் பெரிய கட்சி, பிரதான கட்சி. கடந்த காலத்திலே இவர்களிடத்தில் தான் இருந்திருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஓட்டு வங்கி. சில கட்சிகள், அதனால் தான் மற்ற கட்சிகள், சில கட்சிகள் கிடக்கின்றன பின்தங்கி. அதனால் தான் பலரும் கிடக்கின்றார்கள் இவர்களிடத்திலே தொங்கி. இந்த ரெண்டு கட்சிகளிடம் தான் இருக்கிறது ஓட்டு வங்கி. இந்த ஓட்டு வங்கியை உடைக்க முடியுமா என்று சில சிந்திக்கிறார்கள். உடைக்க நினைப்பவர்கள் எல்லாம் உடைந்து கிடக்கிறார்கள். ஒருங்கிணைக்க முடியாமல் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் கூட சரிந்து கிடக்கிறார்கள். திமுக அதிமுக ரெண்டு பேரும் அமைத்து விட்டார்கள் அணி. இருவருக்கும் மாற்றாக மாற்று அணி அமைப்போம் என்று மார்த்தட்டி சொல்வதற்கு தமிழ்நாட்டில் யார் யார் என்ற நிலை, இந்த நிலை இருந்தும் கூட இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நண்பர் தினகரன் அவர்கள் தனியாக நிற்பேன் என்றார். தனியாக அத்தனை தொகுதியில் நிற்பேன் என்கிறார். அவர் இதுவரை எந்த கூட்டணியும் அமைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பல கட்சிகளில் இது பண்ணி கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த, முன்பே கட்சி தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் நண்பர் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். என்ன செய்வதென்று தனியே நிற்பேன் என்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் என் இனிய நண்பர் சீமான் அவர்கள் தனித்து நிற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இதற்கிடையிலே புதியதாக கட்சி தொடங்கிய என் இனிய நண்பர் உலகநாயன் கமல் அவர்கள்
அவர் தனித்து நிற்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே திமுக அதிமுக ரெண்டு கட்சியுடைய கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. இதிலே என்னை பொறுத்தவரை லட்சிய திமுக எங்களுக்கு என்று அமையவில்லை அணி. என் கொள்கையோ தனி, என் வழியோ தனி, ஆற அமர சிந்தித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் இனி என்ற இந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மரியாதையார் வாசல் மிதிக்க மாட்டோம், மரியாதை கொடுக்காதவர்களை மனதளவிலும் நினைக்க மாட்டோம், ஆதரவு கேட்காதவர்களிடத்திலே போய் வழியே சென்று நாங்களே ஆதரவு தருவோம் என்று கை கொடுக்க மாட்டோம். பொதுநலத்தை கருதாமல் சிலர் சுயநலத்தோடு தான் இருப்பேன் என்று சொல்லும்போது அவர்களிடத்தில் நானும் சுயமரியாதையோடு தான் இருப்பேன். என் சுயபலம் என்ன என்பது எனக்கு தெரியும். நான் நானாக இருப்பேன். நான் எந்த யாருடைய வாசலுக்கும் சென்று அந்த அணியிலே சேர்ந்து கொள்ளுகிறேன், எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, உங்களுடைய வண்டியிலே ஏறிக்கொள்வதற்கு ஒரு ஓரத்தில் இடம் கொடுப்பீர்களா, நான் என்று கேட்கவில்லை. அதையும் மீறி எனக்கு ஒரு பெரிய கட்சியிலே சீட்டு தருகிறேன் லட்சிய திமுக, அதற்கே நன்றி. லட்சிய திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு சீட்டு தருகிறோம். ஆனால் நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் நான் நிற்க முடியாது, எங்கள் கட்சியின் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கள் தலைமை கழக செயலாளர் தான் அவரிடம் பேசினார்கள், என்னிடம் பேசினார்கள். நான் சொல்லிவிட்டேன், கொள்கையெல்லாம் ஒத்துக்கிட்டு உங்கள்ட்ட கூட்டு வந்து நிற்கிறதே நான் பெருசு, இதில் உங்கள் கட்சி சின்னத்தில் நிற்க வேணாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர், நான் கலைஞரால் எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்டவன், நான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அரசியலுக்கு வந்தவன், அவருடைய ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியில் நின்று போராடியவன். இப்படியெல்லாம் உள்ளன்னா ஏன் கலைஞர் அவர்களால் எண்ணில் பாதி என்று சொல்லப்பட்ட நான், திமுகவுக்காக அத்தனை கொள்கை பிரச்சார பாடல்கள் போட்ட நான், அத்தனை பொதுக்கூட்டம் பேசியன்னா, கலைஞரால இது பண்ணப்பட்டனா, அந்த மாதிரி சின்னத்தில் நிற்க மாட்டேன். நான் ரயில் இன்ஜின் சின்னத்தில் பொன்மன செல்வி புரட்சி தலைவனுடைய முதல்வரே இல்லை நம்மாவத்து பருகூர் தொகுதியில் போட்டிட்டு ரயில் இன்ஜின் சின்னத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலைக்கு பிறகும் 40,000 வாக்குகளை பெற்றவன் தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக. நான் சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னேன். முதலாக தாயக மறுமலர்ச்சி கழகத்தை தொடங்கிய போது பழனி நாடாளுமன்ற தொகுதியில் என் மனைவி உஷா ராஜேந்தரை நாங்கள் நிறுத்தி வைத்த போது அந்த குதிரை சின்னத்தில் 40,000 வாக்கு. அன்னைக்கு திமுக அதிமுகவையும் 3வது கட்சியே இல்லை, ஒரே ஒரு பழனி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 10,000 வாக்கு. அப்ப அது எத்தனை சதவீத வாக்கு? அந்த அத்தனை சதவீத வாக்கு பெற்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கணவன், அந்த பாரம்பரியத்தில் வந்தவன், அந்த அனுபவம் உள்ளவன். என் சின்னத்தை எனக்கு உங்களோட சின்னத்துக்காக வந்து ஓட்டு கேட்கிற எனக்கு நான் எதுக்கு உங்க சின்னத்தில் நிற்கணும்? என்னுடைய சுயமரியாதை விட மாட்டேன். நான் சுயேட்சை நின்னத்தில் நிற்கிறோம் இல்லை வேண்டாம். இந்த சுயமரியாதையோட பேசியிருக்கேன். இது சத்தியம். அதோட இவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களாம், இவர் அதை இது பண்ணிட்டாராம் சொல்லிக்கிங்க. அம்மாவோட ஆட்சி காலத்திலேயே தேர்தலுக்கு வரணும்னப்ப என்னை ரெட்டைலை சின்னத்தில் நிற்க சொன்னாங்க, வேணான்ட்டேன், எனக்கு சீட்டு வேணான்ட்டேன். நான் என்னுடைய கொள்கையில் நான் விடாப்படியா இருக்கேன். அதனால நான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இவ்வளவுலாம் சூழ்நிலை இருக்கு. எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சில பேர் இவ்வளவு பேர் தனித்து நிற்கிறாங்களே, நம்மளும் தனித்து நின்னா என்ன அப்படின்னு வேகத்தில் ஆர்வத்தில் இங்கே வேட்புமனு கொடுக்கணும்னு வந்தாங்க. நான் மனுவை வாங்கி கொண்டேன், அவங்களோட மனநிலையை தெரிந்து கொண்டேன், மக்களோட நாட்டு நடப்பை புரிஞ்சு கொண்டேன். முன்னெல்லாம் சத்திரியன், டி ராஜேந்தர் வேகம் படக்கூடிய சத்திரியன், இப்போ விவேகமான சாணக்கியன். யோசிச்சு தான் முடிவெடுப்பேன், ரொம்ப அமைதியாக தான் நடந்துப்பேன். நான் இப்போ என்னோட நண்பர் பத்திரிகையாளர் இவர் செந்தில் அவர்கள் முன்னாடி தேவியில் பணியாற்றினார், அருமையான ஒரு எழுத்தாளர், அங்கேருந்து வந்தார். இவ்வளோ இளமையாக ரெடி ஆகிட்டீங்க நண்பா, மே மாதம் படப்பிடிப்பு இன்னிசை காதலன் படத்துக்காக அவர் இப்போ சினிமாவில் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்காரு, எப்போ படப்பிடிப்பு தொடங்க போகிறீங்கன்னாரு. ஏன்பா நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுன்னு ஒரு பக்கம் படபடப்பு,
அதனால் படம் வந்து மே மாதத்தில் தான் படப்பிடிப்பு. இருந்தாலும் நான் தயாராகணுன்னு பாடிலாம் ட்ரிம் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன்னு. ஒரு பக்கம் என்னன்னு கேட்டாக்கா படப்பிடிப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஒரு வேலை தேர்தல் களத்துக்கு போகணுன்னாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். இதற்கிடையில் இன்றைக்கி இந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தை நான் இது பண்ணி நடத்தி அவங்கள்ட்ட மனுவை வாங்கிட்டேன். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு சின்ன இல்லாத ஒரு கட்சி, ஒரு சின்ன கட்சி, ஆனாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துலேருந்து அரசியலில் ஒரு 34-35 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். இந்த லட்சிய திமுக 15 வருஷம் நடத்தியிருக்கேன் சார். ஒரு சின்ன கம்பெனி நடத்தினால, ஒரு கையேந்தி பவன் நடத்தினாலே தொடர்ந்து நடத்த முடியல, பல காரணம் மூடிடுறாங்க. என்னுடைய கட்சி சின்ன கட்சினாலும் அத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகள் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை லட்சியத்தோடு நடத்தினேன். அப்புறம் திமுகவில் இணைஞ்சேன். திமுகவில் கலைஞர் அழைச்சார். மறுமலர்ச்சி திமுகவில் பிரச்சனைன்னு கலைஞர் அழைச்சோன்னே அவங்களுக்கு கரம் கொடுக்கறதுக்காக என்னுடைய குருநாதர் அழைச்சாருன்னு போனேன். கழகத்தை என்னோட கட்சி இணைச்சேன். அதுக்கப்புறம் 3 ரூபா உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோன்னே லட்சியத்தோடு அன்றைக்கி ராத்திரி ஒரே நாளில் எத்தனையோ லட்சம் கோடி சம்பாதிச்சவங்கெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா யோசிக்கிறாங்க. பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களாம் கட்சி ஆரம்பிக்கணும்னா யோசிக்கிறாங்க. பெரிய பெரிய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களாம் வேறு கட்சியோட சின்னம் கொடுத்தா கூட போய் அங்கே நிற்கிறாங்க. நான் நிற்கலையா, நான் லட்சியமோடு நிற்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அன்றைக்கே என்னை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட லட்சக்கணக்கான தொண்டனோ இல்லையோ, லட்சியமுள்ள தொண்டனாக என் கூட இருக்கிற என்னுடைய தொண்டன் இன்னைக்கே என்னோட உயிர் துடிப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வுக்காகத்தான் நான் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இயங்கிக் கொண்டிருந்தால்தான் ஒன்று இயக்கம், தயங்கி கொண்டிருந்தால் அது தயக்கம். யாராவது நம்மை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அது மயக்கம். சட்டசபை தேர்தலே பிரதானம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவோம் நிதானம். நீங்கள் மனு கொடுத்துருக்காங்க, யோசிக்கிறேன். இத்தனை பேர் தனியாக நிற்கிறேன்றாங்க, என்ன முடிவு பண்ணுவாங்க? ஒரு 4 நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன். நல்லா ஆராய்ச்சி பார்த்து தான் எங்களோட முடிவை அறிவிப்போம், தெளிவான பதிலை தெரிவிப்போம். ஆனால் சட்டசபை தேர்தலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திமுக அதிமுக இதை மீறி ஒரு மாற்று அணியை உருவாக்க முடியுமா? 3வது அணி இல்லை, மாற்று அணியை உருவாக்க இன்னைக்கு யாருன்னா அன்றைக்கு மாற்றணியை சட்டசபை தேர்தலுக்கு மாற்றணியை உருவாக்குவேன் என்று மார்த்தட்டி சொல்ல யார் தயாராக இருக்கிறான்? இந்த டிஆர். இத்தனை வருஷ அரசியல் அனுபவம், இத்தனை புதியவர்களுடைய வரவு, யார் வேண்டுமானாலும் வரட்டும். ஆங்கிலத்தில் என்று சொன்னார்கள், மேன் மே கம் அண்ட் மேன் மே கோ. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், இந்த கடல் அலை மட்டும் ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்வதை போல யார் வேண்டுமானாலும் வரட்டும், யார் வேண்டுமானாலும் அரசியலிலே அவர்களுடைய விஜயத்தை தரட்டும். லட்சிய திமுக அதிமுக இவர்கள் தமிழ்நாட்டிலே அமைத்துக் கொள்ளட்டும் 2 அணி. அதை மீறி 2 அணி அவர்களுடைய உண்மை அந்த தலைவர்கள் 5 முறை இந்த 5 கத்தாய் பெற்றெடுத்த புதல்வன், 5 முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வன் என்று சொல்லி பேரெடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இல்லாத காலகட்டத்தில் ஒரு தேர்தலை திமுக இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அவர்கள் எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போகிறார்கள் நான் வேடிக்கை பார்க்கிறேன். பொன்மன செல்வி புரட்சி தலைவி அந்த அம்மா நாடாளுமன்ற தொகுதியில் 7 கட்சி கூட்டணியில் எல்லா இடத்திலும் தோற்ற பிறகு காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல் வந்தபோது அன்றுதான் லட்சிய திமுக புதிதாக தொடங்கினேன். நமது என்ஜார் பத்திரிகையிலே அழைப்பு கொடுத்து லட்சிய திமுகவை வர வேண்டும் என்று அந்த காஞ்சிபுரம் கும்மிடி தேர்தலிலே இடைத்தேர்தலில் ஏற்றி என்னை பேச வைத்து அதிமுகவின் வெற்றியிலே நானும் ஒரு காரணம், என்னுடைய தேர்தல் பிரச்சாரமும் ஒரு காரணம் என்று என்னை மதித்த அந்த அம்மா எங்கே? கடந்த தேர்தலின் போது கூட டி ராஜேந்தர் திமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பிரச்சாரம் அந்த பகுதி ரொம்ப திமுகவில் ரொம்ப வீக்கா இருக்கு, அதுக்கு தம்பி ராஜேந்தர் வேண்டும், தம்பி ராஜேந்தர் திமுகவுக்கே வர வேண்டும் என்று கைப்பட அறிக்கை கொடுத்து என்னை அழைத்த
அன்னைக்கு கூட நான் மட்டும்தான் வருவேன், என் லட்சிய திமுக தொண்டர்கள் வர மாட்டாங்க, கட்சியை கலைக்க மாட்டேன்னு சொன்ன சுயமரியாதை உள்ளவன். கலைஞர் கூப்பிட்டாரு, அழைச்சி எனக்கு ஒரு பெரிய பதவி தரன்னு திமுகவில் கூப்பிட்டாரு. வேண்டான்னு சொல்லி தடுத்தது யாரு? சிந்திக்க வேண்டும். கலைஞர் அன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சட்டமன்ற தேர்தலின் போதும் அவர் வர வேண்டும், சட்டசபை தேர்தலில் கலைஞர் ஆட்சிக்கு வரட்டும் என்று மக்கள் நல கூட்டணி அமைத்தார்களே. என் இனிய நண்பர் தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய தலைமையிலே நண்பர் வைகோ அவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், நண்பர் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய திருமாவளவன் மற்றும் ஜி கே வாசன் இவர்களெல்லாம் மக்கள் நல கூட்டணி அமைத்து அதில் எனக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். போகவில்லை. ஏன்? கிடைப்பது கிடைத்திருக்கும், போகவில்லையே. ஏன்? கலைஞர் சக்கரவர்த்தியாக தமிழகத்தின் முதல்வராக உட்கார வேண்டும் என்று சொன்னவரை வீட்டிலே சக்கர நாற்காலியிலே உட்கார வைத்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? சிந்திக்க வேண்டாமா? கலைஞர் முதல்வராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு லட்சிய திமுக சார்பிலே நான் எந்த களத்திலும் இறங்காமல் ஒதுங்கி இருந்தேனே, அதற்கு நான் கண்ட பலன் என்ன? அந்த உணர்வுக்கு கிடைத்த மரியாதை என்ன? எல்லாத்தையும் அரசியலில் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னதான் அடிப்படை தான் அரசியல் அடிப்படை தெரியும். அந்த அடிப்படையை கற்றுக்கிட்டதுனால மனுக்கள் கொடுத்திருந்தால் கூட இன்னைக்கு வாங்கிக்கிட்டேன். நான் யோசிச்சு தான் சீக்கிரமே விரைவில் என்னோட முடிவை அறிவிப்பேன். இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். என் அருமை பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் வெளி பத்திரிகை இதில் இது பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் எழுச்சி நின்று பேசுங்க. யார்? மீனாட்சி சுந்தரன் தினமலர்னு நினைக்கிறேன். கரெக்டா? நின்று கொஞ்சம் நல்லா பிரைட்டாக பேசுங்க. ஏன்னு கேட்டாக்கா நான் உங்களை யாரு, நீ யாரு? நான் அப்படிலாம் நான் பேச மாட்டேன் நண்பா. ஓகே, சொல்லுங்க. சொன்னால் 1000 அர்த்தம் இருக்கு. யோசிச்சு முடிவெடுக்கணும்ப்பா. இன்னைக்கு 2 பிரதான கட்சி நிக்குது, யாருமே கூட்டணி அமைச்சுக்காம. சார், ஆயுதம் தயார் செய்து கொள்ள வேண்டும், ஆயுதம் அது இல்லாமல் போருக்கு ஆகக்கூடாது ஆயத்தம். இது என்னோட கருத்து. ஒரு அதாவது ஓப்பனாக பச்சையாக பேசுவோம். நீங்கள் இவ்வளோ தூரம் கேள்விக்கணும். திமுக அணி அமைக்குது, அதிமுக அணி அமைக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தினகரன் அவர்கள்ட்ட எவ்வளவோ பணம் இருக்கு. ஏன் சார் 3வது அணி அமைக்கல? எனக்கு கொஸ்டின் இருக்கு, எனக்கு கேள்விக்குறி. நான் யோசிப்பேன். நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவன் இல்லை. நான் 35 ஆண்டு காலமாக நான் 1956 பிறந்து 1967 எலெக்ஷன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தாரே. மூதறிஞர் ராஜாஜி அவர்களோடு நம்முடைய காயிதே மில்லத் அவர்களோடு எல்லாம் சேர்ந்து கொண்டு அன்றைக்கு கூட்டணி அமைத்தாரே. அந்த காலத்திலே 3 படி, ஆனா 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. பேரறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழியை பார்த்து அன்னைக்கு திமுகவின் அடிப்படை பேரறிஞர் அண்ணா உருவாக்காட்டா அன்றைக்கு நான் மறைந்து விட்ட நாவலர் நெடுஞ்செழியன் வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய திமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அன்பழகன் வந்திருக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 50 ஆண்டுகள் தாக்கு பிடித்தார் என்று சொல்லக்கூடிய கலைஞர் வந்திருக்க முடியுமா? அடுக்குனா திமுகவில் வந்த அத்தனை தலைவர்கள் பெறும். மாநில சுயாட்சி என்றால் என்ன? மத்தியிலே கூட்டாட்சி. மறைந்து விட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எம்பி அண்ணன் முரசொலி மாறன் எழுதின அந்த மாநில சுயாட்சி பற்றி பேசணுமா? பேசுவேன் சார். அடிப்படை ரத்தத்தில் திமுகலேருந்து ஊறி வந்திருக்கேன். அதனால அனுபவம். ஏன் சார் அவ்வளோ பெரிய கட்சிலாம் கூட்டணி அமைக்கிறாங்க? எதுக்கு கூட்டணி அமைக்கணும்? ஏன் இவ்வளோ பேர் சேர்த்து கூட்டு சேர்க்கணும்? சார், ஒரு சாதம் பண்ணிட்டாக்க வெறும் சாதம் போதாது சார். கூட அது குழம்பு வேணும், ரசம் வேணும், கறி வேணும், கூட்டு வேணும், அப்பளம் வேணும், இத்தனையும் வேணும். நான் அதை மன்னிக்கணும். நான் அதை சொல்றதுக்கு நான் என்னன்னு சார், நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன்? நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இவ்வளவுலாம் இருக்கக்குள்ள எல்லாரும் தனியாக நிற்கிறேன்றாங்க. இப்போ எங்கள் பையங்க தனியாக நிற்கணுன்றதுக்கு என்ன வேகம்னா, இப்போ சரத்து தனித்து எடுத்த என்கிட்ட சரத்து அவர்கள் என்னோட நண்பர், அவர் தனியாக நிற்கணுன்றாருன்னா அவருக்கு இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் கொடுக்க தவறுறாங்க? அது இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம்
அவர் புரட்சித் தலைவர். இவர் அவரும் வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு, அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் நண்பர் கமல் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்கலாம். இப்போ அரசியல் இருக்கிற நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவானா? நீங்களாம் அம்மா நீங்களாம் நேராக நின்று ஓட்டு வாங்கினீங்களா? அம்மா வாங்கி வச்ச ஓட்டு, அதாவது அப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்துல பிள்ளைங்க உட்காந்து அழிப்பான் பாருங்களேன். அது மாதிரி அம்மா சம்பாதிச்சு வச்ச அந்த அவங்க கொடுத்த ஆட்சி 3 வருஷம் முடிஞ்சு போச்சு தலைவா. இன்னும் இருக்கிற 2 வருஷம் கமல் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே எத்தனை சார்? அப்போ உங்களுக்கு சதவீத ஓட்டு வாங்கி காட்டினாதான் மரியாதைங்க. நின்று இத்தனை சதவீதம்னு காட்டணும். நான் நடுநிலை வாக்காளர் கலைஞருக்கும் அம்மாவுக்கும் தெரியும். 15%, 14% நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி ராஜேந்தர் பேசினா உடைப்பான், திசை திருப்புவான். அது அவங்க உணர்ந்திருந்தாங்க. நீங்க யாரும் உணர வேண்டாம், நீங்க யாரும் உணர வேண்டாம். என்ன உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஏன் பேசணும் நண்பா? எல்லாத்தையுமே சேர்த்து தலைவா. நான் சொல்லிட்டேன். அதிமுக சார்பாகவும் தான் என்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. அது இன்னொன்று சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சந்தையில் மாடு விற்க போனால் கூட ஒரு துணியை போட்டுக்கிட்டு கையை உள்ளே விட்டுக்கிட்டு தான் எவ்வளோ ரூபான்னு பேசுகிறாங்க. ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது ஒரு நண்பரை பற்றி, ஒரு கட்சியை பற்றி, ஒரு முக்கிய மாலை பத்திரிகையில் 300 கோடிக்கு பேரம் முடிந்ததுன்னு பேசுகிறாங்க, போடுறாங்க. என்ன சார் இன்னைக்கு ஜேர்னலிசம் என்ன சார்? இன்னொன்று நாங்கள் இப்போ நான் அது இத்தனை கோடிக்கெல்லாம் பேரம் பேசலைன்னு இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த தைரியத்தில் இவங்க போடுறாங்கன்னா இவங்க மறுத்து பேச முடியாங்கிற தைரியமா எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் யாரோட கூட்டணி பேசணுன்னு சொல்கிறது அது ஒரு தர்மம் சார். அது கிட்டத்தட்ட ஒரு ரகசியம். துணிக்குள்ளே போட்டு தான் ஒரு மாடில் சந்தை வாங்கணும், மாடை விற்கணுன்னாலே சந்தையில் இப்படி பேசுகிறாங்க. எங்களோட பேசுனது அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் போகலாம். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பேசுனாங்க, அவங்க பேசுன நான் சொன்னேன். சில உடன்பாடு ஏற்படல, அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க, நான் நிற்க விரும்பலை. மறுபடியும் வேறு என்ன பதவி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதவி கொடுத்தாங்கன்னா நான் போய் ஓப்பனாக ஏது பச்சையா ராஜ்யசபா பதவி கொடுத்தா போய் ராஜ்யசபா பதவி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்றாங்க. போய் கூட்டணிக்காக ஓட்டு கேட்க போகணும். இதுதான் சூழ்நிலை. ஆனால் வேற 3வது அணி அமைக்கணும்னா எல்லாம் தடி எடுத்தவங்களாம் இங்கே தண்டல்காரன். தடி எடுத்தவங்க அத்தனை பேரும் தண்டல்காரன். அதனால தான் அவங்க ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டைக்காரன். 2 கட்சியும் ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டைக்காரன். ஏன்னா இங்கே எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். எல்லாம் நான் தான் பெரிய ஆள். நான் பெரிய ஆள்னு கருதவே இல்லை சார். நான் பெரிய ஆள்னு கருதவே இல்லை. அரசியல்லாம் ஆழம், ரொம்ப ஆழம், யோசிக்கணும். 3வதாக யார் அணி அமைக்கலான்னா பேசுகிறாங்க, ஃபுல்லாக இறங்கலை. என்ன காரணம் எனக்கே புரியல, என்ன ரகசியம் தெரியல. எல்லாரும் தனியாக இப்போ நாம் தமிழன் சீமான் வந்து தனியாக நிற்கிறேன்னாரு, போனது என்ன அவர் நிற்கிறார், விட்டுருங்க. நான் ரொம்ப பிளைனாக கேட்குறேன். இட்ஸ் அரைகூவல். நான் அப்படி அமைப்பேன் இப்படி அமைப்பேன், நான் 38 தொகையில் தனித்து தான் நிற்பேன்றாரு தினகரன். அப்போ வந்து அதிமுக அவரோட ஓட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எவ்வளவு பங்கு உடைச்சா போகிறோம், இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரே அந்த அளவுக்கு நிற்க நினைக்கும் போது யோசிக்கணும். இன்னொன்று யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறது மட்டும் இல்லை, நண்பர் சரத்குமார், என்னுடைய இணைய நண்பர் கமல், 1000 தான் ஒரு புதுசாக இருந்தால் என் சினிமாக்காரன் சார். கமல் என்னதான் இருந்தாலும் சீமான சினிமாக்காரர் தான். ஏன்னா எல்லாம் இவங்க தனித்து நிற்கிறேன்றாங்க. அவங்களோட பாவம், அவங்களோட சுயமரியாதை போராட்டம். எங்களுக்கு அதை பார்க்கும்போது எங்கள் கட்சி பசங்களுக்கும் போராட்டம், எங்கள் கட்சி பசங்களுக்கும் ஒரு ஆர்வம். நம்மளும் நின்றுட்டா என்ன. இன்னொன்று நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நிற்கவே இல்லை. சில பேர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்கு நின்றுணும். அதாவது ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100 ஓட்டு கூட உடைப்பும் தருவா. 6 தொகுதி. இன்னொன்று நீ கூட தொகுதிக்கு வந்து வேலை நீ வர வேணாம், நான் வரலன்னு எனக்கு கொஞ்சம் வேலை பச்சையாக சொல்கிறேன். என் இளைய பையனுக்கு மகனுக்கு கல்யாணம், ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம், அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய மனநிலை, என்னுடைய மற்ற சூழ்நிலை இது கருதி நான் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் இயக்கத்தில் என்ன சொல்கிறேன்,
துரை தலைமை கழக செயலர் துரை சொல்கிறாரு, மேகனான் சொல்கிறாரு, சார்லஸ் சொல்லிட்டாரு, தூத்துக்குடியிலேருந்து கண்ணன் சொல்லிட்டாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் இது பண்ணீங்க. தூத்துக்குடி அதேமாதிரி ஈரோடில் நம்ம கௌரி சங்கர் சொல்கிறாரு. நான் தஞ்சாவூரில் இது பண்ணேன். அப்புறமா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம இவர் வினோத் சொல்கிறாரு. வட சென்னையில் சுரேஷ் நீங்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வரவே வேணாம், சட்டமன்றம் நின்றுடுறோம், வட சென்னை நின்றுடுறோம். அதே மாதிரி கடலூர் நாடாளுமன்றத்தில் நான் நிற்கிறேன். சிதம்பரத்தில் கூட ஒரு ஆளை நிப்பாட்டுறேன். கடலூர் மாவட்ட செயலாளர் இவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ஆனந்தன் அவர்கள். இப்படி பல பேர் மாயத்தில் மயிலாடுதுறையில் போன இது பண்ணதுனால நின்ன வரைக்கும் ஓட்டை உடைக்கிறோம் தலைவா. நாங்கள் நிற்கிறோம், மதிமன் நிற்கிறேன், இல்லைன்னா நான் செங்குட்டுவன் நிற்கிறேன், இல்லைன்னா ஜஃபர்லா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இவர்களுடைய கணக்கு ஒரு கணக்கு தான். ஒரு தொகுதிக்கு நீ 1000 ஓட்டு உடைச்சாலும் சரி, நாங்கள் உடைக்கக்கூடிய ஓட்டு நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க போகிறதில்ல. காசு கொடுத்து ஓட்டு இல்லை, நேர்மைக்கு. இன்னொன்று, அதுக்கு போடுறதுக்கு ஓட்டு என்ன போடுறவங்களோ அதை சோதனை பண்ணலான்றாங்க. இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டார் பத்திரிகையாளர். அருமையான கேள்வி மீனாட்சி சுந்தரம். மத்தியில் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா? அவர் பேரை ராகுல்னு சொல்கிறாரு. காங்கிரஸில் யார் வரணும், யார் அவங்களே முடிவு பண்ணல. ராகுல்ன்றாங்க, நம்ம பிரியங்கா காந்தின்றாங்க. இல்லை வேற யாராவது வருவாங்களா தெரியாது. அவரோட இல்லை, ஏன் பொருளாதார நிபுணர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஐயா சிதம்பரம் ஐயா கூட வரலாம். சிதம்பரம் ஐயாவுடைய அந்த பாரம்பரியம் என்ன, சிதம்பரம் ஐயாவுடைய அறிவாற்றல் என்ன, பாரம்பரியம் உள்ள அவருடைய நினைவாற்றல் என்ன, அவருடைய படிப்பு என்ன, பொருளாதார மேதை. அவருக்கு எனக்கு 1000 மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒரு சிதம்பரம் போன்றவர்கள் பிரதமர் வருவார். இப்படி நிறைய கணக்கு இருக்கு. இல்லை ஒரு கூட்டணிலாம் அமைச்சு மம்தா பானர்ஜி வர முடியுமா? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, யார் மத்தியில் ஒரு பிரதமர். இன்னொன்று சார், நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் நின்று என்ன சாதிச்சிருக்காங்க? நின்று இருக்கிற எம்பிலாம் என்ன பேசியிருக்காங்க? என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க, நான் பேசலானே என்ன நீங்கள் கேள்வி கேளுங்க, என்ன கேள்வி கேளுங்க. இந்தி மாலுமே, இந்தியில் பேசுவேன். அங்கே போய் நீங்க படிங்க இருக்க இத்தனை எம்பிஸ் இருக்கீங்க, போறீங்க, போயிட்டு என்ன பண்றீங்க? டெல்லிக்கு ஜாத்தா ஹே, இதர் ஆத்தா ஹே, அவ்வளோதான். என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க? நீட்டு தேர்வுக்கு என்ன பதில் கிடைச்சது? என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க. அதனால மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? இன்னைக்கு ஈழத்தமிழரோட பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இது பண்ணது யாரு? இதெல்லாம் யோசிக்கணும். எல்லாருமே இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் பேசணும் சார். நான் சட்டமன்றத்தில் நின்னாலும் பேசுவேன், சபையில் நின்னாலும் பேசுவேன், இந்தி பிரச்சார சபையில் நின்னாலும் பேசுவேன், மக்கள் சபையில் நின்னாலும் பேசுவேன், நடு ரோட்டில் நின்னாலும் பேசுவேன், எங்க விட்டாலும் பேசுவேன். இல்ல ஜெயிக்க சில பேர் ஜெயிக்க கூடாம இருக்கிறதுக்கு பிரிக்கலாம்னு நிக்கிறேன்றாங்க. அது எதிரி யாருன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும். நாங்க உதிரி, அவங்க தான் முடிவு பண்ணணும் யாரு எதிரி. வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்? அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரே படத்தில் கதாநாயகன் நடிச்சிட முடியுமா? சினிமாவில் டி ராஜேந்தர் தனியாக தான் இது வரைக்கும் கதாநாயகன் நடிச்சிருக்கேன். மிஞ்சி போனால் கேவி ஆனந்தரோட விருப்பத்திற்கு என்ன மிக கேவி ஆனந்த விருப்பத்திற்கு என்னோட இனிய நண்பர் விஜய் சேதுபதி என்னோட நண்பன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரசிகன்ட்டு என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். என் மேலே அவ்வளவு மரியாதை வச்சுருக்கு. என் மேலேயும் என் மகன் இளைய எஸ்டிஆர் சிம்பு மேலேயும் பெரிய மரியாதை வச்சுருக்கவர். அதனால் விஜய் சேதுபதி நடித்தார். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் மரியாதை கொடுத்தாங்க. மரியாதை தான் எனக்கு முக்கியம். அந்த கவன் படத்தில் கிடைச்ச மரியாதை மற்ற படத்தில் கிடைக்குமா? நான் போய் நடிக்க போகல சார். எத்தனையோ கோடி திறன் கூப்பிட்றாங்க, நான் போகல. நீங்கள் இப்போயா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் தான் எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரே இதாக ஒரு படம் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எது அது சார் அது சுயம்பரம். ஆனால் நான் வாங்கி வந்தது பெரும்பரம், நான் பெற்று வந்தது மாயவரம், நான் பிறந்தது மாயவரம். எந்த சூழ்நிலையில் நான் இறக்க மாட்டேன் திறம், என்னிடத்தில் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பேன் கரம்,
இல்லை என்றால் நான் என் வழியிலே நடந்து பயணம் நடத்தக்கூடிய பாய் மரம். அது சிலம்புடைய எண்ணத்தை அது அவரோட கருத்து சார். அவர் நண்பர் சீமான் அவர்களுடைய கருத்து. அப்போ வந்து இப்போ என் மகனை நான் குழந்தையிலேருந்து ஐஎம் லிட்டில் ஸ்டார் ஆவேன், நான் சூப்பர் ஸ்டார், பார்த்தா நான் குட்டி பையன், ஆனால் நான் சுட்டி பையன்னு சொன்ன பையனை இன்றைக்கி வந்தால் ராஜாவை தான் வரைக்கும் இன்றைக்கி அடுத்த படம் வரைக்கும் இவ்வளோ நாள் உருவாக்குனேன். சிலம்பரசன் எனக்கு இப்படி தான் நான் சொல்லலை பார்த்தீங்களா, அதான் டிஆர். என் மகன் தான் எஸ்டிஆர், ஆனால் லட்சிய திமுக வருவார்னு சொல்ல மாட்டான் டிஆர். அங்கே தான் டிஆர் நிற்கிறேன். இதுக்கு மேலே இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அடுத்தது நிச்சயமாக நாங்கள் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க. இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை கொடுமையை லட்சிய திமுக வன்மையாக கண்டிக்குது. தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்தே தீரணும். இன்னைக்கு மக்கள் இவ்வளோ போராடின பிறகு தான் இந்த எஸ்பிலாம் முன்னாடி உங்களுக்கு நிற்க தெரியாதா? மக்கள்லாம் இவ்வளோ போராடின பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதுன்றாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, அவங்கள காப்பாற்றிக்கணும்னு. சரியான தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சும்மா ஏதாவது இந்த இந்த கண்பூச்சி, அதாவது கண் துடைப்பு நாடகம் இந்த தமிழக அரசு நடத்தக்கூடாது. அதுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து விடக்கூடாது. ஏங்க இந்நேரம் அப்போ என்னங்க நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க? அதாவது நீங்கள் இந்நேரம் நீ இல்லாமல் நண்பா இப்போ திடீர்னு இவ்வளவு தூரம் இப்போ நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் 20 தொகுதி 15 தொகுதியில் போட்டியிடணுன்றாங்க. அது 15 தொகுதியில் போட்டிட்டு தான் வேற இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி மற்றவங்களோட ஏதாவது ஒரு தொகுதி உடன்பாடு பண்ணிக்கிட்டு நிற்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி கேட்குறாங்க. இப்போ நான் சார் இல்லை அது சார் என்னைக்கு சார் வேட்புமனு தாக்கல் முடியுது? என்னைக்கு சார் முடியுது நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் ஏதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் சார் அவங்களாம் பெரிய கட்சி சார். ஒரே ஒன்று சார் சொல்கிறேன் சார். ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணத்தை தடபுடலாக தாம் தூம்னு ரொம்ப சுலபமாக நடத்தலாம் சார். ஏழை வீட்டு கல்யாணத்தை கஷ்டப்பட்டு தான் சார் நடத்தணும். நாங்களாம் ஒரு சின்ன கட்சி சார், சின்ன இல்லாத கட்சி சார். ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா என்ன சார், எங்களை என்ன ஐயோ லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நின்று தீர்வோம், நாங்கள் தனித்து நிற்போம். நான் அறைகோல் விடுக்கலையே. நாங்கள் நின்றால், நாங்கள் நின்று விட்டால் இந்த இயக்கம் நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. நாங்கள் நிற்போம். நான் சொல்லலையே. இல்லை இன்னைக்கு இப்படி பேசினவங்கலாம் என்ன ஆயிருக்காங்க? இப்படி பேசினவங்களாம் என்ன ஆயிருக்காங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க சார். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஈரோட்டு தந்தை பெரியார் இடத்துல பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பாசறை, அவர்கிட்ட சுயமரியாதை சட்டையை அவர்கிட்ட வாங்கி போட்டு வந்தவன். இன்ன வரைக்கும் சுயமரியாதை வித்திருக்கனா சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணாவிடர்களுடைய காலத்தில் திமுகவுக்கு வந்து அதற்கு பிறகு கலைஞர் தலைவர் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த சிஷ்யன். இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட தலைவராயிட்டார். திமுகவுக்கு தான் கலைஞர் சொந்தம்னா நான் இன்னும் அந்த உரிமை கொண்டாடவே போகல. பேரறிஞர் அண்ணாவுக்கு புள்ள கிடையாது. என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நான் ரசிக்கேன். அவருக்கு குழந்தை வாரிசு கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா, அந்த அம்மாவை வந்து எனக்கு அதிமுக வந்துருன்னு கூப்பிட்ட அளவுக்கு என் மேலே மரியாதை கொடுத்தவருங்க. அவங்களுக்கெல்லாம் வாரிசு இல்லை, அதனால் அவங்க ஃபோட்டோ போட்டுக்கிட்டேன். நான் கலைஞர் ஃபோட்டோ, நான் வந்து ஒரு சுயமரியாதை உள்ளவன் சார். என் சுயமரியாதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன், சுயமரியாதை விட்டு அங்கே போய் நின்னேன் இங்கே போய் நின்னேன் பதவிக்காக அது பண்ண சொல்லுங்கள் சார். நாட்டில் ஒரு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டான் சார். ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்னோட மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை என்ன, அதுவும் வந்து ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவியை ராஜினாமா பண்ணேன் சார். அதற்கு இந்த நாட்டில் நான் உங்களுக்கு மீடியா விட்டுருங்க என்ன கிடைச்சது மரியாதை. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு பதவி ராஜ்யசபா பதவி எதை வைக்கணும்னா இப்போ அந்த வேகம் என்கிட்ட இருக்குமா? இருக்காது சார். அந்த சத்திரியனா இப்போ நான் இருக்க மாட்டேன். நான் இனிமேல் சாணக்கியனாக தான் இருப்பேன். அந்த வேகம் என்கிட்ட இருக்காது. நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நான் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன், ஒரு பக்கம் சிந்திச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன். என்ன ஏன்னு கேட்டால் நான் ஒரு இது பண்ணேன். நீங்கள் போய் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் என்னோட பத்திரிகை துறை சார்ந்த உங்களை யாராவது ஒரு மாதிரியாக பேசினா கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டீசெண்டாக நீங்கள் கூட கேள்வி கற்றுங்க. நம்ம அவங்கள சீசன்டு பொலிட்டிஷியனாக இருக்குன்னு சொல்லும்போது நம்மளும் ஒரு சீசன்டு ஜேர்னலிஸ்டாக இருப்போம். இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி.
கட்சியோட அடிப்படையை பெருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. அடிப்படையை பெருக்கணும்னா இப்போ எலெக்ஷனில் நிற்கிற நான் திமுகவில் வந்து தயாராகி வந்ததுனால, கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்து வந்ததுனால, கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்ததுனால, ஒரு கட்சி என்பது நூக்கன் கார்னர் வளரணும்னா அமைப்பு வேணும் சார். கிளைக்கழகங்களை உருவாக்கணும். கிளைக்கழகங்களை உருவாக்கி அதை ஃபீட் பண்ணி அதுக்கிட்டேருந்து அதை இது பண்ணுன்றது என்பது ஒரு இட்ஸ் எ ஃபீடிங். அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதற்கான இது வந்து எனக்கு வந்து பச்சையாக சொல்கிறேன், பொருளாதார ரீதியாக நான் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகம் நடத்தினப்ப நான் சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கெல்லாம் நிகராக படங்களை விட்டு வசூலை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பச்சையாக சொல்கிற பணபலத்தோட நல்ல வசதியாக இருந்தேன். அள்ளி விட்டேன் 7 வருஷம் கட்சி அதான் அடிப்படை வளர்த்தேன். அவ்வளோ கிளைக்கழகங்களை உருவாக்கினேன். இப்போ என்னால் லட்சிய திமுக அந்த அளவுக்கு முடியல. ஆனாலும் கட்சியை வளர்க்காமல் விடலை. எப்படி எந்த கட்சிக்காரன் ஃபோன் பண்ணாலும், நான் சின்ன கட்சினா கூட 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, நான் தூத்துக்குடியிலேருந்து அண்ணே நான் கண்ணன் பேசுகிறேன் பேசுப்பா, நான் ஈரோட்டிலேருந்து கௌரி சங்கர் பேசுகிறேன் அண்ணே, ஈரோட்டில் நின்றுலாம்ண்ணே, திருப்பூரில் நின்றுலாம்ண்ணே, சார்லஸ் அண்ணன்ட்ட சொல்லி கோயம்புத்தூர்னா 2 மணிக்கு பேசினாலும், சில பேர் காலையில் 5 மணிக்கு பேசுவான். சில பேர் இன்னும் அந்த கட்சிக்காரனோட அந்த நெருக்கத்தை, பூந்தமல்லியிலேருந்து சுரேஷா இல்லை ஓசூர்லேருந்து சுரேஷா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி லட்சிய திமுகவில் 1,00,000 தொண்டர்கள் தெரியும் சார், 1,00,000 நிர்வாகிகள் தெரியும் சார். இன்னும் சொல்லப்போனால் இந்த லட்சத்தை என்னால் அதிகமாக பெருக்க முடியும் சார். சூழ்நிலை சரியில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு 2 வருஷம் இருக்குது. இடையில சொல்ல முடியாது எப்போ வருதோ. சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அதிகமான தொகுதியில் நீங்கள் சொன்ன திமுக அதிமுக 2க்கும் மாற்றாக ஒரு அணியை உருவாக்குறதுக்கு ஃபுல் முயற்சி பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் கடவுள் அருளால் பிரைஸ் அலாட் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதற்கு நான் என்னை தயார் பண்ணிக்கிட்டேன். அதாவது பொருளாதார ரீதியும் தயார் பண்ணிக்கிறேன், மனநிலையாகவும் தயார் பண்ணிக்கிறேன், உடல்நிலை ரீதியாகவும் தயார் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஓடி உடைச்சாதான் யாருக்கோ இளமையாக இருந்தப்போ என் ரத்தம்லாம் சிந்த தொண்டையில் ரத்தம் வர கூட்டம் பேசி எந்தெந்த கட்சியை வளர்த்துட்டேன். இப்போ என்னுடைய அந்த இளமை போயிடுச்சுன்னு நான் என்றைக்கும் இளமை தான் நினைக்கணும், என்றைக்கும் மார்க்கண்டையனாக தான் நினச்சி என் கட்சியை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி சார். நீங்கள் முன்னெல்லாம் வந்து இந்து கடவுள்களை வந்து சொல்லுவீங்க, பேசுவீங்க, அப்பா அம்மா தான் முதல்ல வணங்கிட்டு வருவீங்க, அதை பற்றி தான் சொல்லுவீங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவீங்க. நான் இன்றைக்கி சொல்லலை. நான் தஞ்சை சீனியர்ஸ் நிறுவனம் தொடங்கினப்போ அதில் போய் பாருங்கள். அதில் வந்து 3 சிலுவை போட்டிருப்பேன், கிரசன் போட்டிருப்பேன். நான் எங்கள் அம்மா வணங்குவேன், அடுத்து அல்லாஹ் வணங்குவேன். எனக்கு அம்மா அல்லாஹ். இப்போ கூட நான் என்ன இப்போ பிரைஸ் அலாட் சொன்னேன், இறைவன் அருள். நான் முருக பக்தன். நான் வந்து இங்கே அல்லாஹ் வந்து எங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சுருக்கிறதுனால காஃபாத்துல்லா வணங்குறதுனால நீங்கள் அதை சொல்கிறீங்க. நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், சிவனை வணங்குவேன். அங்கே நின்று வந்து அங்கே பார்த்தா சிவனடியாராக பாடுவேன். என்னோட கொள்கை எல்லாம் திருமூலர் சொன்னது தான். அந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமூலர் காலையில் எழுந்து சொன்ன சிவனடியாராக பாடுறேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத்தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே. சிவாய நமக. அந்த திருமூலர் தான் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இறைவன் என்பவன் ஒளிமயமானவன் என்று, இறைவன் என்பவன் உருவம் இல்லாதவன் என்று, இறைவன் என்பவன் ஏக இறைவன் என்று. அவன்தான் ஏகனை சொன்னான். அந்த திருமூலர் வழியில் வந்த 15 சித்தர்களை வணங்கக்கூடியவன் நான் சித்தன். அரசியலில் பதவி பித்தன் அல்ல. இந்த மண்ணுலகில் நான் பொன் பித்தலன் அல்ல, பெண் பித்தன் அல்ல. கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட சித்தன். 15 சித்தர்களை வணங்கக்கூடியவன் அன்பா. கேட்ட கேள்விக்கு நன்றி. அல்லாவை வணங்குவதை பார்த்தீர்கள், பிரைஸ் அலாட் என்று சொன்னேன். சிவாய நமக. சிவசக்தி தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. உலகத்துக்கே அவன்தான் இறைவன், என் அப்பன் சிவன். ஆனால் இஸ்லாத்தில் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவத்திலே அவர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோதான். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியது லட்சிய திமுக. நான் சொல்லுகிறேன், அதைத்தான் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய குழந்தைகள், என் வீட்டில் பிள்ளைகள் கூட எல்லாமே மதத்துக்கு அப்பால் பட்டு வளர்த்துருக்கேன். என் பொண்ணா கிறிஸ்டியனாக இருக்கட்டும், கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்,
என் மகனா அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கா, இளைய மகன் குறளரசன், அவன் இஸ்லாத்துக்கு அவனோட விருப்பம், அவன் இஸ்லாத்துக்கு மாறட்டும். தட்ஸ் ஆல். இதுக்காக தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் நண்பர் துரை ராமச்சந்திரன் அவர்களே. நன்றி. துரை ராமச்சந்திரன் அவர்கள் இழைத்தாலும் உங்களுடைய மாடி இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பதைப் போல துரை ராமச்சந்திரனுடைய தெம்பு இன்ற வரைக்கும் இழைக்கவில்லை. வாழ்க நண்பா. அப்புறம் ஓகே இவ்வளவு பொறுமையாக நேரம் கொடுத்து 12 மணிக்கு ஆரம்பித்தேன். அருமையாக கேள்விகளை கேட்டு ஒத்துழைப்பு கொடுத்த என் அருமை பத்திரிகை திரு நண்பர்களுக்கு நன்றி.